அன்புள்ள ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நண்பர்களே, கன்னி ராசினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசினருக்கு தை மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் அங்கே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8ஆம் இடத்திற்கு அதிபதியானவர். வக்கரம் அடைவது நன்மை. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதை போல ராஜயோகம் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் எதிர்பாராத பணம் புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். உத்தியோக மாற்றம் விருப்பம் போல நிகழும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டாகும். ஏதோ ஒரு சிறு தவறு செய்து அதன் மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் சேரலாம். அடுத்து, தங்களை பற்றி வேண்டாதவர்கள் விரும்பாதவர்கள் சில கம்ப்ளைண்ட் செய்து தங்களை பற்றி வேலை இழக்க செய்திருப்பார்கள். தற்போது தங்களுக்கு அந்த திரும்பவும் வேலை கிடைக்கும். இக்காலத்தில் மேற்கு நோக்கிய அம்பிகை வழிபடுங்கள். இந்த நேரத்தில் மீனராசிக்கு சுக்கிரன் சென்று உச்சம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் பெருகும். புது ஒப்பந்தங்கள் வரும். வெளிநாடு சென்று வேலை செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். எதிலும் முன்னிலை வகிப்பீர்கள். இந்த நேரத்தில் கன்னி ராசினருக்கு ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருந்து தங்களுடைய மனநிலை, உடல்நிலையை குழப்பிக் கொண்டுள்ளார். இந்த நேரத்தில் செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி இரண்டுமே நன்றாக இருக்கிறது. ஆகவே பழைய கடன்களை அடைப்பீர். ஓரளவு சேமிப்புகளை தொடர்வீர். அடுத்து, ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாமல் இருந்தால், செவ்வாய் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் வசதியுள்ள அன்பர்கள் தஞ்சாவூரில் உள்ள திருவெண்காடு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை சென்று வழிபடுங்கள். முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.